ஹலோ நண்பர்களே, குவைத்தில் மீண்டும் 2 ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. குவைத் விமான நிலையம் T4 மற்றும் டெர்மினல் 5 வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நடந்த ட்ரோன் தாக்குதலால் அதில் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 29,000 கிலோ அளவிற்கு கடல் உணவுகள் குவைத்தில் வந்து பிடிபட்டிருக்கு. எல்லாமே கெட்டுப்போன உணவுகள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், குவைத்தில் இனிமேல் நாம் பணத்தை ஊருக்கு அனுப்பணும்னா கட்டாயமாக மொபைல் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அது சம்மந்தமான அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்திலேருந்து நாம் இனிமேல் ஊருக்கு பணம் அனுப்ப போகிறோம் அப்படின்னா இதற்கு முன்பு நாம் சிவில் ஐடியை கொண்டு போவோம். அது வந்து இப்போ பத்தலை. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஃப்ராட் வேலையால் மொபைல் ஐடி அப்படிங்கிறது கட்டாயமாக நம்ம வந்து காண்பிக்க வேண்டிய சூழல் இருக்குது. டெரரிஸ்ட் குரூப்ஸ்க்கு வந்து பணம் அனுப்புறது, குவைத்திலேருந்து இல்லீகலான முறையில் மணி லாண்ட்ரிங் பண்ணுறதுன்ட்டு நிறைய பிரச்சனைகள் இப்போ போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு 200 தினார் சம்பளம் வாங்குறோம்னா நாம் அளவுக்கு அதிகமாக ஒரு 500 தினார் 600 தினார்னு மாதம் அனுப்புகிறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய மணி லாண்ட்ரிங் லிஸ்ட்டில் தான் வந்து வரும். அந்த மாதிரி அனுப்பக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவங்க எதற்காக அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதற்காக தற்போது இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இப்போ நடக்கக்கூடிய இந்த போர் சூழல் காரணமாக வேறு யாருக்கும் தவறான நபர்களுக்கு குவைத்திலேருந்து பணம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக மொபைல் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து குவைத்தில் பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தகவல், குவைத்தில் 29,000 கிலோ அளவிற்கு கடல் உணவுகள், கெட்டுப்போன உணவுகள் பிடிபட்டிருக்கு. குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் குவைத்தினுடைய முனிசிபாலிட்டி டீம் மிகப்பெரிய அளவில் செக்கிங்கை வந்து நடத்தியிருக்காங்க. இதில் பல துறைகள், அதாவது குவைத்தில் உணவுத்துறை மட்டும் இல்லை, பல துறைகளில் தற்பொழுது வந்து செக்கிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த செக்கிங்கில் 29,000 கடல் உணவுகள், கடல் மீன்கள், கடல் நண்டு, பிரான் அப்படின்ட்டு குவைத்தில் மிகப்பெரிய அளவில் உணவுப் பொருள் பதப்படுத்துதலில் மிகப்பெரிய ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. 29,000 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. குவைத்தினுடைய ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகள் சரியான இடங்களில் மட்டுமே பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லீகலான முறையில் குறைந்த விலைக்கு பணத்தை கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்கன்னு குவைத் முனிசிபாலிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாகிருந்துச்சு. டெர்மினல் 4 மற்றும் டெர்மினல் 5 குவைத்தினுடைய விமான நிலையம் ஜசீரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ்க்காக ஓப்பன் பண்ணப்படுது அப்படின்ட்டு தற்பொழுது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் அதற்கு பின்னாடியே வந்திருக்கு. அதாவது குவைத்தினுடைய வடக்கு பகுதியில் 2 ட்ரோன் தாக்குதல், ஈராக்கிலிருந்து வந்த ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ட்ரோன்களுமே ஃபைபர் ஆப்டிக்ஸ் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டார்கெட்டை வந்து அடைஞ்சு தாக்கியிருக்காங்க. இதில் பெரிய அளவில் பொருள் சேதம் மட்டும் ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு உயிரிழப்புகளும் ஏற்படலை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலை ஸ்பெசிஃபிக்காக யார் செஞ்சாங்க அப்படிங்கிற விவரங்களை இன்னும் ஆர்மி டீம் வந்து வெளியிடலை. வீடியோ பார்க்குறவங்க ப்ரே பண்ணுங்கள், எந்த ஒரு தாக்குதலும் நடந்து விமான நிலையம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து மாறிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத. அதே போல் டெர்மினல் 1 எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 55 நாட்களாக குவைத் ட்ரோன் தாக்குதலை வந்து எதிர்கொண்டிருந்தாங்க. குறிப்பாக குவைத் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபியூவல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாத்தையுமே முறைப்படி எல்லாத்தையுமே சரியாக்குனதற்கு பின்னாடி தான் டெர்மினல் 1 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தற்பொழுது துரிதமாக செயல்பட்டிருக்காங்க டெர்மினல் 4 மற்றும் டெர்மினல் 5 ஓப்பன் பண்ணுவதற்கு. ஸோ விரைவிலேயே T1 டெர்மினல் 1மே ஓப்பன் பண்ணப்பட்டு எல்லா விமான சேவைகளும் நடக்கணும். எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள் அதை நோக்கி. வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.